நண்பர்களே, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது நாட்டுக்காக போராடுவது வீரத்தின் அடையாளம். ஆனால் இறந்த பிறகும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு எல்லை கோட்டை பாதுகாக்கும் ஒரு வீரனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது கதையல்ல, இந்திய ராணுவமே அதிகாரப்பூர்வமாக நம்பும் ஒரு உண்மை. ஆண்டு 1968. சிக்கிம் மாநிலத்தின் நாதுலா கணவாய் கடும் பனிப்பொழிவு. கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரம். 22 வயதான இளம் சிப்பாய் ஹர்பஜன் சிங் குதிரையில் பொருட்களை ஏற்றிச் சென்றபோது ஒரு பெரிய பனிச்சரிவில் சிக்கி ஆழமான பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்கிறார். அவரது உடல் கிடைக்கவில்லை. தேடுதல் வேட்டை தோல்வியில் முடிந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவரது சக நண்பரின் கனவில் ஹர்பஜன் சிங் தோன்றினார். நான் இறக்கவில்லை, என் உடல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிடக்கிறது, அங்கே வந்து எடுங்கள் என்று ஒரு முகவரியை சொன்னார். நண்பர்கள் அந்த இடத்திற்கு சென்றபோது அதிர்ச்சி. அவர் சொன்ன அதே இடத்தில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் கதை அங்கே முடியவில்லை. அதுதான் ஆரம்பம். அன்று முதல் இன்று வரை எல்லையில் காவல் காக்கும் இந்திய வீரர்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்படுகிறது. இரவில் யாரோ ஒரு குதிரையில் ரோந்து வருவது போலவும் தூங்கும் வீரர்களை தட்டி எழுப்பி எச்சரிப்பது போலவும் அவர்கள் உணர்கிறார்கள். சீன ராணுவத்தினர் கூட ஒரு விசித்திரமான விஷயத்தை சொல்கிறார்கள். வெள்ளை நிற குதிரையில் ஒரு இந்திய வீரன் எல்லையை சுற்றி வருவதை பார்த்தோம். இதை கேள்விப்பட்ட இந்திய ராணுவம் அவருக்கு ஒரு தனி அறையை ஒதுக்கியது. அவரது சீருடை துவைக்கப்பட்டு காலணிகள் பாலிஷ் செய்யப்பட்டு வைக்கப்படும். ஆனால் மறுநாள் காலை பார்த்தால் அவரது காலணிகளில் சேரும் சகதியுமாக இருக்கும். சீருடை சுருங்கி இருக்கும். அதாவது அவர் இரவில் ரோந்து சென்றதற்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கும். அவர் இறந்து பல ஆண்டுகளானாலும் இந்திய ராணுவம் அவருக்கு தொடர்ந்து பதவி உயர்வு வழங்கியது. அவர் ஓய்வு பெறும் காலம் வரை அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அவர் விடுமுறையில் ஊருக்கு செல்ல ரயிலில் ஒரு தனி இருக்கையும் ஒதுக்கப்பட்டது. இன்று அவர் பாபா ஹர்பஜன் சிங் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு மனிதனின் உடல் அழியலாம், ஆனால் அவனது கடமையுணர்வும் தேசபக்தியும் மரணத்தை கூட வெல்லும் என்பதற்கு இவரே சாட்சி. இந்த வீரமிக்க கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள்.